ஹாய் ஹலோ வெல்கம் டு த நியூ வீடியோ. எஜுகேஷனல் கண்டென்ட் போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம இந்த இதில் வந்து டர்ல் சூப் சீரீஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் வீடியோவில் ஹவு டு ஃப்ரேம் டைரக்ஷனல் பயாஸ், ஹையர் டைம் எப்படி நம்ம வந்து ஒரு டைரக்ஷனல் பயாஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா PO3, நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ப்ளஸ் இம்பேலன்ஸ். ஸோ நம்ம இந்த நம்ம இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு டைரக்ஷன் பயாஸ் நம்ம வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா ஒரு PO3 நம்ம வந்து எப்பவுமே யூஸ் பண்ணணும். ஸோ PO3னா என்ன? PO3ங்கிறது என்னென்னா அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு செல் சைடில் வந்து ப்ரைஸ் டெலிவரி பண்ண போகுது அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும்னா கவுண்டர் பார்ட்டிஸை வந்து ஆர்டர் பேரிங் மூலிமா எலிமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு பை சைட் டெலிவரி ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னா கவுண்டர் பார்ட்டிஸ் வந்து ஆர்டர் பேரிங் மூலிமா எலிமினேட் பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்து கவுண்டர் பார்ட்டிஸ் அப்படின்னா பை சைட் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் டெலிவரிக்கு, கவுண்டர் பார்ட்டிஸ் அப்படின்னா செல் சைட்ஸ். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு லோஸில் எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா ஒரு செல் சைட் லிக்விடிட்டி, ஹைஸ் எல்லாமே நமக்கு என்னென்னா ஒரு பை சைட் லிக்விடிட்டி. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட பயாஸை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். இப்போ வந்து என்னென்னா ஒரு PO3ல அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் ஃபேஸில் நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்குன்னா பை சைட் லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கு. ஸோ பை சைட் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கன்ஃபார்மாக நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு செல் சைட் லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு செல் சைட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் கன்ஃபார்மாக ஒரு பை சைட் டெலிவரி நடக்கும். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா டைம் அண்ட் ப்ரைஸ் ப்ராப்பராக மீட் ஆகிற இடத்துல இந்த ரிவர்சல் பாயிண்ட்ஸ் நடக்கும். ஸோ டைம் அண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறது. டைம்ங்கிறது என்னென்னா ஒரு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே நமக்கு இந்த கேலண்டர் டேட்ஸில் ஒரு மிடில் ஆஃப் த டே, அதாவது என்னென்னா ஒரு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. அதே மாதிரி ஒரு மந்த்துக்கு வந்து மிடில் வீக், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு வீக் 2, வீக் 3ல நமக்கு வந்து இந்த மோஸ்ட்டாக இந்த ரிவர்சல் எல்லாமே மந்த்லிக்கு ரிவர்சல் நடக்கும். அதே மாதிரி ஒரு டெய்லிக்கு வந்து மோஸ்ட்டாக எந்த இடத்துல வந்து ரிவர்சல் வரும் அப்படின்னா ஒரு லண்டன் ஓப்பன் கில் ஜோன், இல்லைனா நம்மளுக்கு வந்து ஒரு நியூயார்க் ஓப்பன் கில் ஜோன் நமக்கு இந்த ரிவர்சல் நடக்கும். ஸோ டைம் அண்ட் ப்ரைஸ் ப்ராப்பராக மீட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து டைம் சொல்லிட்டேன். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது PDRS. ஸோ PDRSல வந்து நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக நம்ம என்ன பார்ப்போம்னா ஒரு லிக்விடிட்டி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்டர் பிளாக், பிரேக்கப் பிளாக், FEG. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன ஒரு PDRS. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஹையாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த லோவாக இருக்கட்டும், இது கன்ஃபார்மாக எந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகும்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கீ லெவலில் தான் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இம்பார்ட்டண்டான கீ லெவல் தான் ப்ரைஸ். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு அந்த டைமை வந்து மீட் ஆகும்போது, ஸோ நான் சொன்ன இந்த டைம்ஸில் எல்லாமே ஏதோ ஒரு டைம் நமக்கு வந்து மீட் ஆகும்போது நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஒரு ரிவர்ஸ் நடக்கும். ஸோ ஒரு இன்ட்ராடேக்கு வந்து கரெக்டாக அந்த ஒரு செஷனில் வந்து லண்டன் ஓப்பன் கில் ஜோன், ஏன்னா நமக்கு வந்து இந்த நியூயார்க் ஓப்பன் கில் ஜோன். ஒரு வீக்குக்கு வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, இல்லைனா தேர்ஸ்டே சம்டைம்ஸ். அதே மாதிரி ஒரு மந்த்லிக்கு வந்து இந்த வீக் 1 வந்து அக்குமுலேஷன், வீக் 2 நமக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் வச்சுட்டு மார்க்கெட் வீக் 3, வீக் 4 நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து டைம் அண்ட் ப்ரைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷனில் இருக்கோமா, இல்லைனா நம்ம வந்து ஒரு ரிவர்சல் ஃபேஸில் இருக்கோமாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஸ்டோரி நம்ம வந்து எதை வச்சு நம்ம வந்து ஃபார்ம் பண்ணோம்னா PO3, தென் லிக்விடிட்டி அண்ட் இம்பேலன்ஸ். அதே மாதிரி ஸோ PO3 வந்து நத்திங் பட் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஸோ இன்ஜினியரிங் லிக்விடிட்டினா ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு லிக்விடிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் வந்து அந்த லிக்விடிட்டி வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ட்ராப் பண்ணியிருக்கு, லிக்விடிட்டி ட்ராப்பிங். ஸோ தென் வந்து ஒரு ட்ரூ ட்ரெண்ட் நம்மளுக்கு போயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு கேண்டில் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை, இது நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை, இது நம்மளுக்கு வந்து இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஹை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், இது வந்து ஒரு செகண்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டலோட ஹை வந்து இந்த கேண்டில் எடுத்திருக்கும். ஸோ அதான் இந்த ஹை எடுத்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சராக தெரியுது. அதே நம்ம வந்து ஒரு கேண்டலாக பார்க்கும்போது ஒரு 4 ஹவர், இது நம்மளுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு கேண்டில் நமக்கு வந்து ஒரு 4 ஹவர் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ சேம் ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஒரு ஷார்ட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் டேர்ம் லோ, இன்னொரு ஷார்ட் டேர்ம் லோ. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ, அதே மாதிரி இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹைலாம் எங்கே ரியாக்ட் ஆகும்னா ஹையர் டைம் ஃப்ரேம் PDRS. ஸோ PDRSல நமக்கு வந்து மீட் ஆகும், ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு மந்த்லிக்கான சீரிஸ் நம்ம பார்ப்போம். ஸோ மந்த்லிக்கு வந்து என்ன அப்படின்னா
மந்த்லிக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ வீக் 1ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷனா இருக்கும். மேக்ஸிமமா வந்து வீக் 1 வந்து ஒரு கன்சாலிடேஷனா இருக்கும். அதே மாரி ஒரு வீக் 2ங்கிறது ஒரு எக்ஸ்பான்ஷனா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து வீக் 2 இல்லனா வந்து வீக் 3 நமக்கு வந்து எக்ஸ்பான்ஷனா இருக்கும் ஆப்போசிட் சைட்ல. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எய்தர் நம்மளுக்கு வந்து வீக் 3 நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்துரும். அதுக்கப்புறம் வீக் 4 நம்மளுக்கு வந்து என்னன்னா, திருப்பி ரேஞ்ச் குளோசிங். ஸோ இது நம்ம வந்து என்னன்னா, அந்த கேண்டில் ஃபார்மேஷன் நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஓப்பனிங் பிரைஸ், அதே மாரி ஒரு க்ளோசிங் பிரைஸ், சேஞ்ச் டூ பிளாக். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டா இங்கேருந்து ஒரு விக். ஸோ நம்மளுக்கு இந்த ஹைஸ் எல்லாமே நமக்கு என்ன ஒரு விக்கா இருக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும். நார்மலா நமக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட கேண்டில் வந்து இப்படி தான் இருக்கும். வீக் 1, வீக் 2, வீக் 3 அண்ட் வீக் 4. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் சைட் ப்ரைஸ்ல பண்ண போகுது அப்படின்னா, முதல்ல வந்து எங்கே போயிருக்குன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் ஸ்டேட். எக்ஸ்பான்ஷன் ஸ்டேட் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ப்ரைஸஸை வந்து ஆஃபர் பண்ணும். ஸோ ஆஃபர் பண்ணிட்டு ஒரு ப்ரீமியம் ஏரியாவிலேருந்து ஒரு ப்ரீமியம், அதாவது மார்க்கெட் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு செல்லிங் நடக்கும். ஸோ அந்த ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பிடி ரேஸாக இருக்கிறதுக்கான ஹைலி சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு பிடி ரேஸ் எய்தர் ஒரு ஆர்டர் பிளாக், லிக்விடிட்டி, இம்பேலன்ஸ் எது வேணால் இருக்கலாம். ஸோ இது நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் நம்மளுக்கு வந்து என்ன ஒரு யூஎஸ்டியோட நியூஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ யூஎஸ்டியோட நியூஸில் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து என்ன நியூஸ் வருது, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நியூஸ் வரணும்னா என்எஃபிஏ சொல்லுவீங்க. ஓகேவா? செகண்ட் வீக் நம்மளுக்கு வந்து என்ன நியூஸ் வருது, சிபிஐ. அது வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் த வீக் நடக்குது. அது வந்து எதர் நம்மளுக்கு வந்து டியூஸ்டே, வெனஸ்டே அந்த இந்த 2 நாளில் வந்து ஏதோ ஒரு நாள் நடக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்னென்னா, இந்த ஒரு வீக் 3ல நமக்கு வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ளாஷ் மேனுஃபேக்சர் பிஎம்ஐ நடக்குது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 4th வீக்கில் வந்து சம்டைம்ஸ் இந்த கூட்ஸ் ரிலேட்டடாக சம்திங் வந்து ஒரு நியூஸ் வரும். ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸுங்கிறது நம்மளுக்கு இந்த ஒரு 3 நியூஸ் தான். அதாவது என்எஃப்பி, சிபிஐ, பிஎம்ஐ. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4th வீக்கில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த கரன்சி பேர்ஸ்லேயே சம்டைம்ஸ் ஒரு நியூஸ் நடக்கும். ஸோ இதை யூஎஸ்டி வச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஜிபிபி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு இம்பார்ட்டண்டான வந்து ஒரு நியூஸ் ரிலீஸ் பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ரிலீஸ் நடக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மேனிபுலேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த டைம் தான் நமக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் இம்பாக்ட் தருங்கிறது நான் வந்து சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து இந்த டைம், அதாவது யூஎஸ்டி நியூஸ்க்கு எல்லாமே மோஸ்ட்டாக வந்து இம்பாக்ட் நடக்கும். ஸோ நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஜிபிபிக்கான வந்து ஒரு சிபிஐ ரிலீஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஜிபிபியோட சிபிஐ ரிலீஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஆப்போசிட் சைடில், அதாவது ஒரு எக்ஸ்பான்ஷன் சைடில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஜிபிபியோட வந்து சிபிஐ ரிலீஸ் வரும்போது மார்க்கெட் அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் டெலிவரி வந்து பை சைட்லையோ செல் சைட்லையோ நமக்கு வந்து ஆஃபர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே, அதாவது இந்த ஒரு ஓப்பனாக இருக்கட்டும், ஓப்பன் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியும், ஓப்பனிங் டைம் நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி க்ளோசிங் டைம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இந்த ப்ரைஸ், அதாவது ஹையும் அதே மாதிரி இந்த லோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு வந்து எதை வச்சு நம்ம வந்து பார்ப்போம்னா, அந்த டைம் அண்ட் ப்ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு ஹையையும் நம்மளுக்கு இந்த லோவையும் வந்து பிரிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியாஸ்லாம் எது ஏரியாஸ் அப்படின்னா, இந்த ஒரு ஹை, அதே மாதிரி இந்த ஒரு சென்டர் பார்ட், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ நான் ஏன் நம்மளுக்கு இந்த 3 பார்ட் தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 பார்ட்லேயும் ரியாக்ஷன்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த லாஸ்ட் பார்ட் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து விக்கே வைக்காம கூட மார்க்கெட் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரைஸ் ரைஸ் வந்து நமக்கு வந்து கீழே ஆஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு வந்து என்னென்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோட கீழே அவளை யூஸ் பண்ணி, அதே மாதிரி இந்த வீக் 4ஓட PO3 யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ட்ரேட் எடுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து எவ்ரி சிங்கிள் டைம் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு வீக் 1ஓட கேண்டில் மேனிபுலேஷன், அதாவது ஒரு இன்ஜினியர் லிக்விடிட்டி ஜென்ரேஷன், லிக்விடிட்டி ட்ராப், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் ரேஞ்ச் க்ளோஸ். ஸோ இதுதான் மார்க்கெட். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சைடு போனாலும் நீங்கள் வந்து மார்க்கெட்டை எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் PO3க்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா PO3 தான் வந்து மார்க்கெட். ஏன்னா ஓப்பன் ஹைலோ க்ளோஸ், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான் மார்க்கெட். ஸோ அது ப்ராப்பராக நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எந்த சைடு போனாலும் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறேன் இதே பேரில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை நம்ம பார்ப்போம் அப்படின்னா,
ஜிபியூசியோட மந்தோட ஓப்பன். ஸோ மந்தோட ஓப்பனிங் ப்ரைஸ் பாருங்கள். மந்தோட ஓப்பனிங் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து எங்கே போயிருக்குன்னா, எடுத்தோடனே இந்த வீக்குக்கு வந்து எங்கே போயிருக்குன்னா, இந்த ஒரு மந்த்துக்கு வந்து எங்கே போயிருக்குன்னா மேலே போயிருக்கு. அதாவது எக்ஸ்பென்ஷன் வந்து மேலே வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வீக்குக்கு பாருங்கள். ஸோ வீக்கு வந்து ப்ரைஸ் வந்து எங்கே ஆஃபர் பண்ணிங்கன்னா, ஒரு செல் சைட் ப்ரைஸ் டெலிவரி வந்து ஃபஸ்ட் ஆஃபர் பண்ணுங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன். ஸோ எக்ஸ்பென்ஷன் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா, ஒரு கீ லெவல். நம்மளுக்கு இந்த லிக்விடிட்டி நம்மளுக்கு வந்து என்னன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி நம்மளுக்கு வந்து எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன், இங்கேருந்து ஒரு ரிவர்சல் என்ட்ரி அப் டு வந்து எது வரைக்கும் வைக்கலாம், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அடுத்த லிக்விடிட்டி செல் லிக்விடிட்டி எடுத்துச்சு. அடுத்து வந்து எங்கே போகும், பை செல் லிக்விடிட்டி போகும். அதே மாதிரி இது ஓவரால் ஃப்ரேம் ஒர்க்கில் பாருங்கள். கன்சாலிடேஷன், எக்ஸ்பேன்ஷன் எங்கே போயிருக்கு, பை செல் லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீக் 1 வந்து நம்மளுக்கு வந்து 2 சைடுமே ட்ராப் இருக்கும். ஸோ மேலேயும் வந்து பை செல் லிக்விடிட்டி இருக்கும் வீக் 1ல். அதே மாதிரி கீழே நமக்கு வந்து என்னன்னா ஒரு செல் லிக்விடிட்டி இருக்கும். இப்போது இது நம்மளுக்கு வந்து ஒரு வீக் 1ஓட கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். இது நம்மளுக்கு வந்து என்னென்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஏரியா, இது நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் செல் சைட் கேண்டில். ஓகேவா, கம்ப்ளீட் செல் சைட் கேண்டில். ஸோ இது வந்து எந்த இடத்துல போய் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு, இது நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக், ஒரு டெய்லியோட ஆர்டர் பிளாக். டெய்லி ஆர்டர் பிளாக். ஓகே, டெய்லி ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் இந்த சிபிஐ ரிலீஸ் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வீக் 3. ஸோ வீக் 3ல் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேன்ஷன் நமக்கு வந்து மேலே ஆஃபர் பண்ணல. வீக் 3ல் மார்க்கெட் வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து மேலே ஆஃபர் பண்ணலாம். ஸோ ஆஃபர் பண்ணாதனால இது வந்து ஓகே, இது வந்து கீழே நமக்கு வந்து போகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஓவரால் ஸ்டோரி வந்து மார்க்கெட் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பேன்ஷன் வச்சிருச்சு, ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னென்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் வைக்கல. ஏன் அப்படின்னா, இப்போது மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைடில் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நல்லா வந்து மேலே வந்தது அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் வந்து என்ட்ரு ஆவாங்க. இந்த ஒரு 61.8 அதே மாதிரி இந்த ஒரு 71 ஏரியாஸில் எத்தனை பேர் வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ அதை வந்து மார்க்கெட் வந்து ஆஃபர் பண்ணலாம். மார்க்கெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் என்ன தேவைன்னா, ஒரு பை செல் லிக்விடிட்டி வந்து சரி, ஒரு செல் லிக்விடிட்டி வந்து அதிகமாக தேவைனால மார்க்கெட்டை வந்து எந்த நியூ செல்லர்ஸையும் மார்க்கெட் வந்து கொண்டு வரல. ஏன்னா இந்த மாதிரியான சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரிட்ரேஸ்மெண்ட் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அது ட்ரேட் வந்து அவங்க வந்து பண்ண விடாமல் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு வீக் 1, வீக் 2, வீக் 3ல் நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வீக் 4ல் பாருங்கள். ஸோ வீக் 4ல் மார்க்கெட் வந்து இந்த ஒரு பிளாக் லைன் நம்மளுக்கு வந்து என்ன லைன் அப்படின்னா, ஒரு மந்த்லியோட ஆர்டர் பிளாக். ஓகே, ஸோ இந்த ஒரு மந்த்லியோட ஆர்டர் பிளாக்னால நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக பாருங்கள், கன்சாலிடேஷன், எக்ஸ்பேன்ஷன், ரிவர்சல். ஸோ அதாவது என்ன, ஒவ்வொரு சின்ன வந்து ஒரு விஷயத்துலையும் கூட இந்த ஒரு PO3 இருக்குது. ஸோ இந்த PO3ங்கிறது வந்து ஒரு என்டையரான மார்க்கெட்டே வந்து இதுதான். ஸோ என்டையர் மார்க்கெட்டே PO3 தான். ஸோ இந்த PO3 வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணுறீங்க, ஹையர் டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம் வரீங்க அப்படின்னா உங்களால் எதை இப்போ நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எதை டார்கெட் பண்ணே உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா, நீங்கள் ரேண்டமான வந்து ஒரு ரேண்டமான ஈக்குவல் லோஸை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டோரி கான்டெக்ஸ்டே வந்து அது வந்து கிடையாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் அடுத்து எந்த ஈக்குவல் ஹைஸ் வந்து எடுக்க போகுது, இல்லைனா எந்த ஈக்குவல் லோஸ் எடுக்க போகுது. ஸோ இப்போ வந்து நீங்களே சொல்லலாம், ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு ஈக்குவல் ஹைஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து இதை எடுத்துகிட்டு இப்படி வந்து நமக்கு வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் ஹைஸ் வந்து எடுக்கவே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸ் வந்து எடுக்கும், எந்த ஹைஸாக நம்மளுக்கு வந்து எடுக்குங்கிறது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஹையர் டைம் ஃப்ரேமோட PO3 பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும்.